அனைவருக்கும் வணக்கம். மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் 2025ஆம் ஆண்டு முடிவதற்கு ஆண்டியையும் அரசனாக்கும் ராகு கேது. இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, குறிப்பா இத்தருணங்கள்ல ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகள் என்று பார்க்கும்போது ராகு கும்பராசியிலும் கேது சிம்ம ராசியிலும் சஞ்சரிக்கின்றன. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுன ராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு மற்றும் கேதுவினுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு, அதாவது மிதுன ராசிக்கு பாக்கியஸ்தானமாகிய கும்ப ராசிக்கு ராகு மாறி முன்னமே அங்கு உள்ள சனி பகவானுடன் சேர்கிறார். இந்த கிரக சேர்க்கை நன்மை செய்யாது என புராதான ஜோதிட நூல்கள் கூறியிருக்கின்றன. ஆனால் அதே தருணத்தில் மிதுன ராசியில் அமர்ந்துள்ள சிம்மராசியில் அமர்ந்துள்ள கேது நன்மை செய்வாருங்க. குடும்பத்தில் எதிர்பாராத செலவுகளை ஏற்படுத்துவார் ராகு. கைப்பணம் எவ்வாறு கரைந்தது அதற்குள்ளாக என நீங்களே வியக்கும் அளவிற்கு விரயங்களை ஏற்படுத்தி கொண்டிருப்பவர். இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் எவ்வளவு செலவுகள் ராகு ஏற்படுத்தினாரோ அதை விட 3-4 மடங்கு வருவாயை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது நல்லதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் இந்த தேதியில் ராகு சனியை குரு தனது 9ஆம் சுப பார்வையினால பலப்படுத்துவதால் செலவுகள் பெரும்பாலும் சுப செலவுகளாகவே இருக்குங்க. சுப செலவுகள் இருந்தாலும் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படுமா என்று கேட்டால் நிச்சயமாக இல்லைங்க. கடன் வாங்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படாது. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருப்பதால் பெரிய அளவிற்கு கடன் பிரச்சனையோ அல்லது பண ரீதியான தொல்லைகளோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை கேதுவினுடைய நிலையின் காரணமாக உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே ஒன்றன் பின் ஒன்றாக வெற்றி கிடைக்க இருக்கு. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுப காரியங்களும் ஏற்படுத்துவார். கேது ராகுவால் ஏற்படக்கூடிய இன்னல்களை கேது தடுத்து நிறுத்தி அவற்றை நன்மைகளாக மாற்றி கொடுக்க இருக்காருங்க. வெளிநாட்டில் வேலை பார்த்து வரும் பெண் அல்லது பிள்ளை அல்லது மாப்பிள்ளையினுடைய வரவு குதூகலத்தை உண்டு பண்ணுங்க. திருமண முயற்சிகள்ல சிறு குழப்பம் ஏற்பட்டு அதன் பிறகு வரன் அமையும். இருந்தாலும் கூட உங்களுடைய இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல அதிக கவனத்தோடு இருப்பது நல்லது. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படாமல் இருக்க உதவிகரமாக இருக்குங்க. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வேலை பார்க்கும் இடத்தில் பணிச்சுமை சக்திக்கு மீறியதாக இருக்குங்க. இருந்தாலும் சிறு ஊதிய உயர்வு, பதவி உயர்வை தருவாருங்க. சனி பகவானும் ராகுவும் கொடுப்பதில் ஒருவர் சலைத்தவர்கள் அல்லங்க. மேலதிகாரிகள், சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறு இருக்குதுங்க. இந்த இடமாற்றத்தை பொறுத்த வரைக்கும் சனி ராகுவினுடைய சேர்க்கை எடுத்து காட்டுகிறது. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மிதுன ராசியினருக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அலுவலக பொறுப்புகளினால் அடிக்கடி வெளியூருக்கு செல்ல நேரிடும். இந்த பயணங்களால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயமே கிடைக்க இருக்கு. இவ்வளவு நாட்களாக உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். சிறு முயற்சியிலேயே பல முன்னேற்றங்கள் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சனி ராகு ஆகிய இருவருக்குமே வர்த்தக துறையுடன் தொடர்புள்ளதுங்க. இந்த கிரக சேர்க்கை மிகவும் அபூர்வமாக அமைந்துள்ளது என்பதையும் எடுத்துக்காட்டுது. வியாபாரிகளுக்கு மிகவும் அரிய வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடியதை எதிர்ப்பதை விட லாபம் சற்று அதிகமாகவே இருக்குங்க. கூட்டாளிகள் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. சிலர் வியாபார அபிவிருத்தி
விருத்தி சம்பந்தமாக வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் இருக்குதுங்க. புதிய துறைகளில் துணிந்து முதலீடு செய்யலாம். விற்பனை கிளைகள் அதிகரிக்க செய்ய அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு இந்த 2025ஆம் ஆண்டு முடிவதற்குள் ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, போதுமான அளவிற்கு மட்டுமே வருமானம் வருங்க. திட்டமிட்டு செலவு செய்வது மிக மிக நல்லது. தாராள செலவுகளை குறைத்து கொள்ளுங்க. அதுவும் அனாவசிய செலவுகளை குறைத்து கொள்வது பண பிரச்சனை ஏற்படாமல் இருக்க உறுதுணையாக அமைக்கும். கூடுமான வரையில் ஆடம்பர செலவுகளையும் வேலையாட்களுக்காக செலவு செய்வதையும் குறைத்து கொள்ள முயற்சி செய்யுங்க. செவ்வாயினுடைய நிலைகளினால் கடன் வாங்குவது பழக்கமாகிவிடக்கூடும். ஜாக்கிரதை என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவித்தது. ஜென்ம ராசியில் குரு மாறியிருப்பதை மறந்து விடாதீங்க. கலைத்துறை அன்பர்களே, ஆடம்பர செலவு செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளதால் சற்று நிதானமாக செலவு செய்வது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்தது. அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, கட்சியில் உங்களுக்கு சிறிது ஆதரவு குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கூடும். இத்தகைய தருணங்கள்ல தீவிர அரசியலில் ஈடுபடாமலும் அதே சமயத்தில் உயர்மட்ட தலைவர்களுக்கு உங்களுடைய விசுவாசத்திற்கு சந்தேகம் ஏற்படாமலும் நடந்து கொள்வது மிக மிக அவசியங்க. சாதுரியம் மிகவும் அவசியம். தடாலடியாக எந்த ஒரு காரியத்தையும் ஈடுபடாமல், குறிப்பாக அரசியல் துறையில் இருப்பவர்கள் பொறுமையாக நிதானமாக காரியங்களை செயலாற்றுவது அவசியம். அதே போல் மிதுன ராசியை சேர்ந்த மாணவ மாணவியருக்கு இந்த தருணங்கள், அதாவது ராகு மற்றும் கேதுவினுடைய நிலையின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, படிப்பில் மனதை முழுமையாக செலுத்த இயலாதபடி குடும்ப கவலைகள் மனதை அரிக்கும். தாய் தந்தையர் படும் பிரச்சனைகள் உங்களுடைய மன அமைதியை பாதித்து படிப்பில் கவனக்குறைவு ஏற்படுங்க. இந்நிலை தற்காலிகமானது தாங்க. மற்றபடி பள்ளி மற்றும் கல்லூரி சூழ்நிலை உற்சாகத்தை தருங்க. விடுதியில் தங்கி படித்து வரும் மாணவ மாணவியருக்கு சக மாணவர்கள் உதவி செய்வார்கள். கல்வி முன்னேற்றம் எந்தவித தடங்களும் இல்லாமல் நீடிக்கிறது. பேச்சு போட்டி, கட்டுரை போட்டிகள், விளையாட்டு போட்டிகள் அனைத்திலுமே வெற்றி உங்களுக்கே என உறுதியளிக்குதுங்க. சனி ராகுவினுடைய கூட்டணி. அதே போல் விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாய பணிகளும் கால்நடைகளின் பராமரிப்பிலும் அதிக செலவாகுங்க. என்றோ பட்ட கடன்கள் தொல்லை தரும். அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் சனி பகவானும் ராகுவும் சேர்ந்திருப்பது உங்களுக்கு பாக்கியஸ்தானமாகவும் பல வழிகள்ல பணம் விரயமாகுங்க. வேலை பார்த்து வரும் பெண்மணிகளுக்கு அலுவலகத்தில் நிம்மதி குறைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் சக ஊழியர்களினால் மன அமைதி பாதிக்கப்படுங்க. கூடுமான வரையில் அவர்களுடன் நெருங்கி பழகாமல் இருப்பது நன்மை செய்யும். உறவினர்கள், நண்பர்கள் ஆகியோருக்கு சக்திக்கு மீறிய வாக்குறுதிகளை கொடுத்து பின்பு அவதிப்பட வேண்டாம். பிறர் பிரச்சனைகள்ல தலையிடுவதையும் தவிர்ப்பது நல்லது. கூடுமான வரைக்கும் உத்தியோகஸ்தர்கள் நீங்கள் உண்டு, உங்களுடைய வேலை உண்டு என்று இருங்க. பிற விஷயங்கள்ல தலையிட வேண்டாம். குறிப்பாக சக ஊழியர்களுடன் பழகும் போது அதிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருப்பது அவசியம். ஏனென்றால் உங்களுடைய பெயருக்கு அவர்கள் அவப்பெயரை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. அதனால் ஆரம்பத்திலேயே கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம். நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. மிதுன ராசினியர்களுக்கு இத்தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, சனி ராகுவிற்கு பரிகாரம் செய்வது மிகவும் அவசியங்க. ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கு இது உதவும். தினமும் காலை மாலை இரு வேளைகளிலும் ஓம் நம சிவாயா என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தையும் ஓம் நமோ நாராயணா என்னும் அஷ்டாட்சர மந்திரத்தையும் 108 அல்லது 48 முறைகள் சொல்லி வந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.